செய்வினை கோளாறுகள். முதல்ல நம்ம வீட்டில் செய்வினை கோளாறுகள் இருக்காங்கிறத முதல்ல நம்ம தீர ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஜோதிட ரீதியாக பார்க்குறோம், சாஸ்திர ரீதியாக, தாந்திரீக ரீதியாக பார்த்து அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ண பிறகு தான் நம்ம அதற்கான வழிமுறைகளை பார்க்கணும். எடுத்த உடனே இந்த வைப்புக்கெல்லாம் பண்ணுறது தவறு. முதல்ல வாஸ்து தோஷம் இருந்தால் கூட வீட்டில் ஒரு மனோபயம், மனோக்கிலேச்சம், வைப்பு இருந்தால் மாதிரியும் செய்வினை கோளாறுனால் இருக்கக்கூடிய தோஷங்கள் எப்படியெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். தீராத வியாதி, கடன், குடும்பத்துக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள், ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய மனோ பக்குவம் இருக்காது, குழந்தைகள் ஒரு பக்கம், பெரியவங்க ஒரு பக்கம், கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது செய்வினை கோளாறு தானா, வாஸ்து தோஷம் இல்லையா, கிரக பீடைகள் இல்லையா, குலதெய்வ வழிபாடு சரியில்லையா, இதெல்லாம் தீர விசாரித்த பிறகு தான் செய்யணும். இந்த ஊதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதே மாதிரி பச்சோலின்னு சொல்லிட்டு ஒரு புல் செய்யக்கூடிய ஒரு அதி அற்புதமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் எளிமையாக நீங்கள் வீட்லேயே புகை போடுறதோ, சாம்பிராணி புகழுக்கு பதில் இதை நீங்கள் போடுறதோ ரொம்ப ரொம்ப பவித்திரமான பலனை கொடுக்கும். ஆனால் இதற்கு செலவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுடைய செலவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 கிலோ ஊதே எப்படி இருந்தாலும் 75,000 ரூபா ஆகும். அதே மாதிரி பச்சோடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புல்லிலிருந்து எடுக்கக்கூடியது, அது நம்ம வீட்டில் உபயோகிக்கிறதுக்கும் செய்வினை கோளாறு போகிறதுக்கும் அதை நம்ம உபயோகிக்கும்போது அது ஒரு பாட்டில், ஒரு 10 ml வச்சுங்களேன், 10 ml பச்சோலியே 30,000 50,000 வரும். இதில் கெமிக்கல்லாம் சேர்ந்ததுன்னா அது செய்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த காலத்தில் இதெல்லாம் உண்மையான பொருட்கள் கிடைக்குதா அப்படிங்கிறது நம்ம தைரியமாக சொல்ல முடியாது. ஆகவே தான் தாந்திரீகம் செய்யும்போது சில வேலைகள் பலிதமாகும். அதற்கு உண்டான பொருளை நம்ம வாங்கணும். அதெல்லாம் இங்கே கிடைக்கிறது இல்லை. சில ஐட்டங்கள் பேண்ட் ஐட்டம் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது. அதையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்த முடியாது இல்லையா? அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் நான் செய்ய முடியும். அப்படி இந்த செய்வினை கோளாறுகளுக்கு கடைசியாக நம்ம எதிர்பார்க்கறது இறைவனை ஒருத்தன். இறைவன் பாதம் பணிவோம். சரணாகதி தத்துவம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தத்துவம். செய்வினை கோளாறு யார் செஞ்சாலும் அவங்களே தான் திருப்பி தாக்கும், நமக்கு ஒன்றும் பாதிக்காது. ஆகவே அந்த தைரியத்தோடு வாழுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணுங்கள்.